ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த குழம்புக்கு மசாலா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண போகிறோம். அதனால இந்த குழம்பு ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு வரமல்லி சேர்த்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் அளவு மிளகு, 3/4 ஸ்பூன் அளவு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாங்க. இதில் இப்போது 2 லவங்கம், ஒரு சின்ன சைஸ் பட்டை சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயை மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு லோ ஹீட்டில் வச்சுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 மூடி அளவு தேங்காயை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா லோ ஹீட்டில் வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்குனீங்கன்னா போதும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இதை தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம அதே பேனில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். இதில் ஒரு 1 இன்ச் அளவு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பெரிய பல்லு பூண்டுனா 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் சின்னதாக இருக்கிறதுனால 10 சேர்த்துருக்குறேன். இதில் இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதை நம்ம அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற அந்த மல்லி, தேங்காய் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதை ஃபர்ஸ்ட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிற வெங்காயம், இஞ்சி, பூண்டையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல மசாலாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸான மசாலாவை எடுத்துக்கோங்க. இதை இப்போ நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 2 பிரியாணி இலையை 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுறலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கு அப்புறமா பாதி பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியையும் நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி ரெண்டையுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கிலோ அளவு சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாங்க. மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா லோ ஹீட்டில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வச்சிடலாங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா 1லேருந்து 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு விசில் வச்சு மீடியமான ஹீட்டில் 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா ப்ரெஷர் தன்னால் இறங்கிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போதே தெரியும் குழம்பு அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளை தூவிட்டு நம்ம பரிமாறிடலாம். நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,